ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லார்டு சிஸ்டம் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலைக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தது வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. இதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவங்க ஆக போய் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ லூசராக இருப்பானு. இதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு தான் இல்லை. சரி உங்களுடைய லாயல்ட்டி எல்லாம் செக் பண்ணிடுவோம். எந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான இடத்துலையும் உங்க எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து போட போகிறோம். அதனால எல்லாரும் எப்பவுமே கண்காணிச்சிட்டு இருக்க. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் நம்மள ஆபத்தை நோக்கி வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரையும் வர வச்சுட்டு ஹீரோ ஒரு மிகப்பெரிய பிளான சொல்ல போறான். நம்மளுடைய டெரிட்டோரியில ஃபர்ஸ்ட் காம்பட் மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. திரும்பி ஃபைட் பண்ண போறோமா? இப்பதானப்பா முடிச்சான். அது வாக்கே தாண்டா. ஆனால் இருந்தாலுமே கொஷான் பூயான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதுவும் மலை உச்சில. அந்த மலை வச்சு நம்ம போய் அடையறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மேல இருக்கவங்க வாட்டர் ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்மளை கீழே தள்ளி விட பார்ப்பானுங்க. அந்த இடத்துல நம்ம ஆக்குபை பண்ணணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மலை உயரத்துல இருக்குது பத்தத்துக்கு வந்து அது மட்டும் இல்லாம அந்த இருக்கிற காட்ஸ் எல்லாமே திறமையானவங்க. இதோ இந்த இடத்த விட்டு போனால அந்த சீஃப் தான் அந்த இடத்துல இருக்கான். அதை அப்ப எதுக்காக நீங்க அவனை அப்படியே தப்பிக்க விட்டீங்க? அவனை அதே இடத்துல கொண்டு வந்தா என்னத்தையும் நம்ம பிரச்சனை எதிர்க்க மாட்டோம்ல. ஈஸியா அடிச்சு போட்டு நம்ம அந்த மவுண்டனையும் கேப்சர் பண்ணிக்கலாம்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நமக்கான இறையை எப்பவுமே விட்டு தான் பிடிக்கணும். ஏன்னா இதுக்கே நான் பணம் அதிகமா செலவு பண்ணிருக்கேன். இப்போதைக்கு இந்த இடத்த எனக்கு பிடிக்கணும்னு ஆசை. இந்த தடவை நிறைய விதமான புதையல் இருக்கும்னு நினைச்சேன். பட் இருந்தாலுமே இது அந்த நாய் வந்து சின்ன வீடா பயன்படுத்திட்டு இருக்கான். இது கொஞ்சம் கூட சரியில்லை. அதனாலதான் அடுத்த கட்டமா அந்த மவுண்டனை டார்கெட் பண்ணிருக்கோம். நமக்கு கண்டிப்பா அந்த தடவை நிறைய பணம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த பணத்தை மொத்தமா நம்ம வாரி எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பிளான போட்டு ரெடியா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்து இவங்க நைட் டைம்ல உட்காந்து சாப்பிடும் போது இது பொட்டேட்டோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா பாஸ், நம்ம வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. கொஞ்சமாச்சு திருப்தியா சாப்பிடுங்களேன். இல்ல அதிகமா சாப்பிடுறது தப்பு தான். நீயும் சாப்பிட. ஏன் நீ சாப்பிடாம இருக்க? ஏ பாஸ் இங்க பாரியா, நம்மள நோக்கி அட்டாக் பண்ணது யாரும் தயாரா இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா ஒருத்தனை பார்த்துட்டு சொல்ல, எல்லாரும் இங்க கவனிங்க, நமக்கான காசு நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவோ. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல குரூப் ஆஃப் காப்ளின்ஸ் இருக்கு. காப்ளின்ஸ் உடைய கமாண்டர் எவனாச்சும் இருந்தானா அவனை பிடிச்சா சரியா போயிடும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த மலை உச்சியில இருக்கிற அந்த கேபிட்டலோடைய சீஃப் தான் இவங்க எல்லாருமே வர வச்சிருப்பான் இந்த இடத்துக்கு பாதுகாப்புக்காக. நல்ல விஷயம் தான். இதை நாங்க ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய பிளான் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு சின்ன டீம் இப்போதைக்கு அதுங்களுடைய கதையை முடிக்க கிளம்பணும். சைலண்டா போய் அவங்க கதையை முடிக்கணும். சரியா? விக்டோரி நமக்கா இருக்கணும்னாடி கண்டிப்பா சத்தம் போடாம அதுக்கப்புறம் அதுங்களுடைய இடத்துக்கு போறாங்க அட்டாக் பண்ணதுக்காக. இதுதான் நமக்கான டைம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ள போய் அட்டாக் பண்ணலாம் பார்க்க யார் அதுன்ற மாதிரி அந்த காப்ளின் எல்லாமே பதறதுங்க. அதுக்கப்புறம் இதுங்க போட்டு அட்டாக் பண்றதுல எல்லாருமே விடாம காப்ளின்ஸ் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பத்திரி போய் ஓடுதுங்க. பரவாயில்ல, முன்னத்தை விட இப்போ ரொம்பவும் பார்பரியன்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரமாதமா கோஆர்டினேட் பண்றாங்க. பட் பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரைனிங் இல்ல. கண்டிப்பா அதை கொடுத்தோன்னே இவங்க பிரமாதமா சண்டை போடுவாங்க. சீக்கிரம் போக எல்லாம் இதுல ஜெயிச்சாகணும், ஒண்ணுத்தை விடாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய சிஸ்டத்தை பயன்படுத்தி யார் யார் எலைட் ஃபோர்ஸுக்கு ஓரளவுக்கு சக்தி கொண்டு செயல்படுறாங்கன்ற மாதிரி கிணச்சி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா பார்பரியன்ஸ்ல ஹீரோ பாஸா இருப்பான். அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற முக்கியமான ஆளுங்களை செட் பண்ணிடுவான். அவங்க அதுக்கப்புறம் ஹீரோ இல்லாத போதும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து அட்டாக் பண்ண வைப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து தலைவன் அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ண போறான்ற மாதிரி போகும்போது பார்த்தா திடீர்னு அவனுக்கு அடியில இருந்து மிகப்பெரிய காப்ளினும் வருது. எவ்வளவு தேர் இந்த எங்களை அட்டாக் பண்ணிருப்பீங்க? இது காப்ளின் பாஸா ரொம்ப பெருசா இருக்க, இவனால நம்மளால சமாளிக்க முடியாது. இவன் டிராகன் பிளட் காப்ளின். டிராகன் பிளட்டா? ஆமாடா, வாங்க போயிட்டு அட்டாக் பண்ணுங்க சொல்ல. அப்புறம் பார்த்தா இன்னமும் பூமி கடையில இருந்து நிறைய காப்ளின்ஸ் வந்து அட்டாக் பண்ண வந்துடுதுங்க. பாலன் கொஞ்சம் கொஞ்சமா திணற ஆரம்பிக்கிறானுங்க. மாஸ்டர் என்ன பண்றது இப்போ? வெளியே வா, என்னுடைய பெஹிமோத் இவங்க எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் பாசம் பார்த்தா அதுக்கப்புறம் பூமி கடையில இருந்து ஒரு கிரியேச்சரை வெளியே வர வைக்கிறான். என்னது மிகப்பெரிய மான்சர் மேல வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அழிச்சிடணும், விடாத வாயமுறன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து இவ்வளவு அட்டாக் பண்ண. ஆனா அவ பயன்படுத்தின ஸ்பியர் வந்து அந்த பெஹிமோத் மேல வேலை செய்யல. என்ன இது? இதோடைய ஷெல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெஹிமோத் இவ மேல அட்டாக் பண்ணதுக்காக வரவும் அவ்வளவுதான், இவ கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க எல்லாருமே. அந்த டைம்ல பார்த்து ஹீரோ குறுக்கால போது நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பெஹிமோத்தை பிடிச்சி தூக்கி விசிறடிப்பான் பாருங்க. யாழ் மேலேடா நீ கை வைக்கிற, சாவடா அப்படின்னு தூக்கி அடிச்சு கவுத்து போட்டுருவான். பெஹிமோத்தோடைய கதை முடிச்சதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்க. இன்னொரு பக்கம் காப்ளின்ஸ் எல்லாமே பார்த்துருந்துங்க. என்ன இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் மாஸ்டர் தான்ற மாதிரி அதுங்களே பார்த்து பயப்பட. இன்னொரு பக்கம் தலைவன் என்னுடைய பாஸ் என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த காப்ளின் பாஸும் எப்படி உன்னால இது முடிஞ்சது? எதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ நோபல் டிராகன் பிளட் லைனை சேர்ந்தவனா வேணா இரு, ஆனா எங்க ஆளுங்க மேல நீ கையை வச்சு நான் சும்மா விட மாட்டேன். நான் நோபல் கிடையாது, ஆனா உன்னை விட ஒன்னா பவர்ஃபுல்லான ஆளு. சரணடைஞ்சிட்டு நீ என்னுடைய அடிமை. இதுக்கப்புறம் போதும்டா, நான் சரணடைய மாட்டேன். நான் உன்னுடைய அடிமையும் கிடையாது. உங்களை நான் இன்னைக்கு கொண்டுட்டு கரியாகி துன்றேன் அப்படின்னு அட்டாக் பண்ண வரும். ஹீரோ மூஞ்சில ஒண்ணு குத்து விடுப்பான். என்னடா நீ என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியே, அவன் கதை முடிக்க வேண்டிய நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அசால்ட்டா அவனை கொண்டுடுவான். அட கடவுளே, நான் தான் சொன்னேன்ல இந்த வெற்றி ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். அடுத்த கட்டமா நம்ம மேல ஏற வேண்டிய அவசியம் தான் வரும்னு. அதுக்கப்புறம் ஹீரோ சிஸ்டத்தை கொஞ்சம்
கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பார்பரியனும் பாஸ் இங்க வந்து பாருங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்கு, இங்க பாருங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிக்காம போயிட்டீங்கன்ற மாதிரி கூப்பிட. ஆனா ஹீரோ அவன் சொல்ற விஷயத்த கண்டுக்காம ஹீரோவுடைய சிஸ்டத்துல அவனுக்கு எவ்வளவு பவர் இருக்குது பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் 175 மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இண்டிவிஜுவலா அந்த இதுல சண்டை போட்ட ஒவ்வொரு பார்பரியன்ஸோடைய லெவல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுறது ஹீரோ கவனிக்கிறான். பார்த்தாது ஹீரோடைய லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும், இன்னும் என்னுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய ஆளும் பாஸ் இங்க பாருங்க அவங்களுக்காக இதை பிடிச்சி வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தா அந்த பெகிமூத்து இருக்கு, அடக்கடவுள் இது பாவம் பாஸ், இதை நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க, ஒருவேளை இதை கறியாக்கி சாப்பிட்டுலாமா, இதோடைய வாசனையா நல்லா இருக்கு, கவலைப்படாத உன்னை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் நான் சொல்ற வேலையை நீ செய்வியா, அப்படி செய்யறேன்னு சொன்னா மட்டும் தான் உன்னை நாங்க சாப்பிட மாட்டோம் பாஸ், பேசாம இதை நம்ம சாப்பிடலாம், எதுக்கு இதை வேற தொல்லையா வச்சுட்டு கூட சுத்திக்கிறது, இன்னைக்கு டின்னர் நானே ரெடி பண்றேன். ஹீரோ அதுக்கப்புறம் அதை கொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்தை இல்லாதுன்னு அது மேல உட்காந்துட்டு சிஸ்டத்தை செக் பண்றான். அதுல பார்த்தா எம்டியா இருந்த அவனுடைய வாலெட்ல திடீர்னு பார்த்தா ஒரு வெப்பன் வந்துட்டு இருக்கு. இந்த வெப்பன் நல்லா இருக்கு, இதை வாங்கிட்டு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் வாங்க பிரமாதமா இருக்குன்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு நீங்க ஸ்பேஸ் மேட்ச்க்குள்ள பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஷாக்கா வரா. அட கடவுளே, இவ இந்த இதுல இருக்கிறத நான் மறந்துட்டேனே. சரி இருந்தோட பெருசா இவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதனால எனக்கு பிரச்சனை இல்ல. பாஸ் போயதே வெஞ்சிருச்சு, அங்க பாருங்க திரும்பியும் ராபரிங் பண்ற ஒரு குரூப் வந்து கொள்ளடிக்கிறாங்க ஒரு கும்பல் கிட்ட. ஆமா நிறைய பேர் கேரவானை சுத்தி வளைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த கேரவான் ஃபுல்லாவே நல்லா திருப்தியான நிறைய விஷயங்கள் இருக்கேப்பா. ஓ இந்த 7 உல்ஃப் தான் இது காரணமா? பாஸ் நம்ம உள்ள போகுது அதுங்களை தடுத்துடலாமா? அது கேரவான் கண்டிப்பா நமக்கு சொந்தமாக்கிக்கணும், ஏன்னா அதுல இருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஏறு கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டு அவங்களை காப்பாத்துற மாதிரி கேட்டே வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த உல்ஃப்ஸ் எல்லாமே உடனடியாக அவங்களுடைய பணத்தை எல்லாமே கொடுங்க, உங்களை அப்பதான் நாங்க கொல்ல மாட்டோம், சொல்றது புரியுதா மறைச்சுண்டு ஒழுங்கா இறங்கி சொல்றா, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்களே முக்கியமான பொருட்களை ஏற்றின்னு போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம்லாம் கிடையாது, எங்ககிட்ட எந்த பணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு போய் சொல்றாரு. இந்த ஆள் போய் சொல்றான், எம்பையர் ஆர்மியர்ல இருந்து வந்துட்டு இருக்கா இவங்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையா, இப்ப நீங்க போகக்கூடியதும் வந்து ரொம்ப பிரபலமான இடத்துக்கு தான் போறீங்கன்னு தெரியும், உங்களுடைய கேரேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க சொந்தமாக்கிறோம், எங்ககிட்ட நீ போய் சொல்ற விடாதீங்க ஆடிக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்டே எல்லாரையும் போட்டு அடிச்சிருது. அந்த மெர்ச்சன்ட் ஆடி வாங்குறான், அவன் கூட வந்து அட்வென்ச்சர்ஸ் காலியாகிறானுங்க. ப்ளீஸ் அடிக்காத, நான் பணத்தை கொடுத்துறேன், இதை நீ முதலே பண்ணிருக்கணும், ஆனா ரொம்ப டிலே பண்ணிட்டேன், என்கிட்ட பொய்யே சொல்லியிருக்க கூடாது சாவடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் அடிக்கிறதுக்காக வர அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த உல்ஃபோடைய நெஞ்சில ஒரு ஸ்பீரோ பறக்குது, நம்ம ஹீரோ தான் அது. 2 பேரும் ஷாக்கா வராங்க, இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி. ஹீரோ பண்ண வேலை இது பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு, விடாதீங்க எல்லாத்தையும் கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் ஆர்டர் கொடுக்க ஒட்டு மொத்தமா இவனுக்கு போயிட்டு அட்டாக் பண்றானுங்க. பார்பரியன்ஸ் ரொம்பவும் பிசிக்கலி இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க. கண்டிப்பா என்னுடைய ஆர்மிக்கு ஏத்த ஆளுங்க தான் இப்ப இவனுங்க உருவாக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி அட்டாக் பண்ணி மொத்தத்தோடைய சோழியை முடிச்சு விட்டுறானுங்க. இந்த இடத்த விட்டு ஓடிடுமான்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எது ஓடணும்றியா, அது நம்ம வாங்குறதுலே கிடையாதுடா, முட்டாள் மாதிரி பேசாதியா, இவன் ஜெயிண்ட் காப்ளினிய கொண்டான் தலைவன். அது மட்டும் இல்லாம இவங்க அந்த மவுண்டெயின்ல இருக்க கேபிட்டலுக்கு போறதுக்கு தான் தயாராயிட்டு இருக்காங்க. இவங்க வழியில நம்ம குறைக்கிட்டோம்னா நம்ம கொண்டுட்டு வாங்க இந்த தொட்டு ஓடிடுவோம். அட கடவுளே, இதுக்கு முன்னாடி இவன் தான் வந்தான், திரும்ப இவனே வா, கண்டிப்பா இவன் லெஜெண்டரி வாங்கிய நோபல் ஆடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரச்சனை இவன் கிட்ட வச்சு கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுட்டு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிதுங்க. அதுக்கு ஓடினாலுமே அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய பெகி மொத்தம் அந்த வந்துட்டு அவனுங்களை அடிச்சு போட்டுது. ஹீரோவும் பரவாயில்ல, என்னுடைய ஆர்மி ரொம்ப பர்ஃபெக்டா மாறிடுச்சு, இதுக்கப்புறம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.